أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن خفتم شقاق بينهما فابعثوا حكما من أهله وحكما من أهلها إن يريدا إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما خبيرا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 295வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 34வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். 2 வாரங்களாக அந்த சூரத்துன் நிசாவினுடைய 34வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா ஆண்கள் தான் பெண்களை விட சிறந்தவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடிய விஷயத்திலே ஆண்களை விட பெண்களை விட ஆண்கள் தான் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நிர்வாகத்திற்குண்டான முழு அதிகாரம் அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அப்படி சொல்லிக்கிட்டே வந்த அல்லாஹு தஆலா கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதை பற்றி உண்டான செய்தி என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம். ஒரு கணவன் மனைவிக்கு என்னென்ன கடமையெல்லாம் செய்யணுங்க? ட்ரெஸ்ஸு, ஆடை, உணவு, இருப்பிடம், சுற்றி இதுக்குள்ள தான் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன ஆடை உடுத்துறீங்களோ அதே ஆடை அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அதே உணவை மனைவிக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. எந்த சூழ்நிலையிலையுமே பொது இடத்திலேயும் சரி, இன்ன பிற மனிதர்கள் பார்க்கிற மாதிரி பொது இடங்கள்ல மனைவியில் என்ன செய்யாதீங்க, திட்டாதீங்க. 3வது. 4வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 செவத்துக்குள்ள பேச வேண்டிய செய்திகளை ஊரார் தெரியற மாதிரி, மனைவியை கேவலப்படுத்துகிற மாதிரி வெளியே நின்று என்ன செஞ்சிடாதீங்க, பேசிடாதீங்க. 5வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிச்சாங்க, எந்த காரணத்தை கொண்டும் கன்னத்தில் என்ன செஞ்சிடாதீங்க, அவங்கள நீங்க அடிச்சிடாதீங்கன்னாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்கள்கிட்ட இருப்பதற்குண்டான முழு அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறானே ஒழிய உங்களுக்கு அவங்க அடிமை கிடையாது. என்னங்க, உங்களுக்கு அவங்க அடிமை கிடையாது. உங்களுக்காக வேண்டி அவர்கள் பணிவிடை செய்வதும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர்கள் பார்த்து கொள்வது விஷயமெல்லாம் முஹப்பத்தினுடைய அடிப்படையில் தான். என்னங்க, முஹப்பத்தினுடைய அடிப்படையில் தான் என்ன செஞ்சாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவியை அடிக்கிறவனை பார்த்தா எனக்கு ரொம்ப அசூசியாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குற, வெக்கமா இல்லையா? காலையில் அடிக்கிறீங்க, இரவு நேரத்தில் போய் அவங்களோட சேர்ந்துக்கிறீங்க, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகும்? நாங்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை என்ன செஞ்சிடாதீங்க, வாழ்க்கையில கொண்டு வந்துடாதீங்க. நாங்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவும் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறான், கானிதாத்துன்
எல்லா சூழ்நிலைகளையுமே கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவியாக இருக்கணும். ஒன்று. ஹாஃபிலாத்துல் லில் கைபி, கணவன் இருக்கிற போதும் சரி கணவன் இல்லாத போதும் சரி தன்னையும் கணவனுடைய பொருட்களையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவளாக என்ன செய்யணுங்க இருக்கணும். மூணாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அளவு கடந்த கண்ணியத்தை யாருக்கு கொடுக்கணுங்க? கணவனுக்கு கொடுக்கணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யணுங்கிற உத்தரவை நான் கொடுக்கறதா இருந்தா, ஒரு கால் நான் அப்படி கொடுக்கறதா இருந்தா யாருக்கு கொடுத்துருப்பேன்? மனைவி வந்து கணவனுக்கு நீ சஜிதா செய்யணும் என்ன செஞ்சிருப்பேன்? நான் சொல்லியிருப்பேன். சஜிதா அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தாங்கிறனால இதை என்ன செஞ்சுட்டேன்? நான் தடை செஞ்சுட்டேன். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவனை மட்டும் பார்த்துக்க கூடாது, கணவனுடைய பெற்றோர்களே என்ன செய்யணுங்க? பார்த்துக்கணும். கணவனை சார்ந்து இருக்கிற உறவுகளே என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு ஹதீஸ் ஒன்று வருதுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஆயிஷாவே உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? ஒரு பெண்மணி துவா கேட்கறதுக்காண்டி கையை தூக்குனா ஃபர்ஸ்ட் யாருக்கு கேட்கணும்? முதல்ல யாருக்கு கேட்கணும் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் கணவனுக்கு கேட்கணும்னாங்க. யாரு கேட்கணுங்க? ஒரு பெண்மணி துவா கேட்பதற்கு முதல்ல தகுதியானவங்க யார் தாங்க? கணவனுக்கு. ஒரு அம்மா என்ன செய்யுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, ஒரு அம்மா துவா கேட்குது, தனக்கு மட்டுமே கேட்டுக்கிட்டு தன்னை சார்ந்திருக்கவங்களுக்கே கேட்குது. யாரு கேட்கல? கனவு கேட்கல. அல்லாஹு தாலா என்ன செய்வானாமா? அந்த துவாவையும் அந்த அம்மாவுடைய தொழுகையும் முகத்துல தூக்கி வச்சிருவானாமா, இந்த நீயே வச்சுக்கணும். எப்போ வரைக்கும் தெரியுமா? அந்த பெண்மணி கணவனுக்காக வேண்டி துவா செய்யாத காலம் வரைக்கும் இப்படித்தான் நிலைமை. துவா செஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா அல்லாஹு தாலா அந்த பெண்மணியும் கபூல் செஞ்சுக்கிறான். அந்த பெண்மணி யாருக்காக வேண்டி துவா செஞ்சாலும் அதை என்ன செய்யறான்? அல்லாஹு தாலா கபூல் செஞ்சுக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பெண்மணி ஒரு மனைவியாக இருக்கிறவங்க கணவனுக்கு எவ்வளவு தூரம் என்ன செய்யணுங்க? கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லா யோசிச்சுக்கங்கப்பா, நல்லா யோசிச்சுக்கங்க, எந்த சூழ்நிலையிலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த பெண் மாதிரி என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க ஆயிராதீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கீழே இறக்கி விட்டாங்கல்ல, அந்த மாதிரி பெண்களாக என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க ஆயிராதீங்க. நேர்மையாகவும் நீதத்தோடும் கணவனிடத்துல முகப்பத்தோடும் நடந்து கொள்ளுங்கன்னு என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. எந்த ஒரு பெண்மணி கணவனுடைய தொல்லைகளையும் தாங்கிக்கிறாரோ, எவ்வளவோ தொல்லை கொடுக்கிறார் கணவர், எல்லா தொல்லைகளையும் கணவன் தாங்கிக் கொள்கிறாரோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போர்க்களத்திலே போர் செய்த போராளியான ஷஹீதுக்கு என்ன நன்மையோ அதே நன்மை அந்த பெண்ணுக்கும் கிடைக்கும். நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? அப்போ ஒரு மனைவியாக இருக்கிறவங்க கணவனுக்கு என்ன செய்யணுங்க? இவ்வளவு தூரம் கட்டுப்படணும். இதை வராதவங்க வந்தவங்களுக்கு, வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு போய் என்ன செய்யுங்க? நீங்க சொல்லுங்க, இப்படியோ விட்டுறாதீங்க. என்னதுங்க? இதை இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போறதுக்கு உண்டான செய்தி அல்ல. அவ்வளவு செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறோம். இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு செய்தி சொன்னான்ல, ஒரு மனைவி கட்டுப்பட்டு நடக்கல, ஒரு மனைவி கட்டுப்பட்டு நடக்கல, அல்லாஹ் சொன்னா 3 காரியத்தை செய்ய சொன்னான். ஃபர்ஸ்ட் என்னங்க? துணி வச்சு அடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் உபதேசம் பண்ணணும். இது லாஸ்ட்ல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார், ரிவர்ஸ்ல இருந்து போகுது. அல்லாஹ் சொல்றது ஃபஇதுஹுன்ன, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்க. உபதேசத்திலையும் வண்டி டேக் ஆஃப் ஆகலைன்னா வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, வீட்டில இருந்து என்ன செய்யுங்க? படுக்கை அறையிலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி, வீட்டில இருந்து ஒதுக்கி வைக்கிறது இல்லை, படுக்கை அறையில கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இந்த நீ எல்லாம் சொல்லு பேச்சு கேட்க மாட்ட, நீ போ, மதரசால ஓதுற மாணவன் சரியில்லைன்னு என்ன செய்வாங்க? அதற்கு நீ எல்லாம் எங்களுக்கு அடங்க மாட்டே, நீ எங்க போ, வீட்டுக்கே போன அனுப்பிச்சு விடுற மாதிரி நாம என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படிலாம் அனுப்பிச்சு விடக்கூடாது. படுக்கை அறை விட்டு என்ன செய்யுங்க? ஒதுக்கி வைங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வதுரிபூஹுன்ன, இதுக்கும் அவங்க கேட்கலன்னு சொன்னோம்னா ஒரு துணியை சுற்றி மேலாப்பில் வச்சு என்ன செய்யுங்க? நீங்க அடிங்க. மேலாப்பில் வச்சு என்ன செய்யுங்க? நீங்க அடிங்கன்னாங்க பெருமானார் அல்லாஹ் தஆலா. இப்போ இந்த 3த்துக்கும் அடிக்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க? தன்னை திருத்திக்கிட்டாங்க. இனிமேல் நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன், நான் ஒதுங்கிக்கிறேன், நான் நல்லவளா வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபைன் அத்தஅனகும் ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா. அல்லாஹ் சொல்றான், சொல்லு பேச்சு கேட்டுட்டாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் விட்டுருங்க. என்ன செய்யுங்க? அல்ஹம்துலில்லாஹ் விட்டுருங்க. அல்ஹம்துலில்லாஹ் என் மனைவி திருந்திருச்சுப்பா, இனிமேல் நான் அவளை என்ன செய்ய மாட்டேன்? நான் அடிக்க மாட்டேன். இனிமேல் அவளை படுக்கை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒதுக்கி வைக்க மாட்டேன். இனிமேல் அவன்கிட்ட சும்மா நொய்ய இதவே பற்றி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் என் மனைவி திருந்திருச்சுன்னு சொல்லி மேற்ற விட்டுருங்கிற அல்லாஹ் தான். நான் சொல்ற செய்தி புரியுதாங்க? நம்ம ஆட்கள் திருந்தனப்புறம் தான் ரொம்ப உபதேசம் பண்ணுவான். நான் சொல்றதா, உங்களை பற்றிலாம் தெரியாதா? நீ என்ன சும்மாவா இருந்த? அடிக்கு மேலே அடி கொடுத்து
எல்லாம் செய்யறதையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ திரும்பி வந்துருக்கு. இப்படி செய்யாதீங்கிற அல்லாஹ் தஆலா. இப்படி செய்யறதா என்னதுங்க? குத்தி காமிக்கிறார். அந்த அம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டாம்? இந்த ஆள் கூட குடும்ப நடத்துறதுக்கு பேசாம எங்க அம்மா வீட்டில் போய் இருந்துக்கலாமா? இதெல்லாம் வருங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஃபைன் அத்தஅனகும் ஃபலா தபகு அலைஹின்ன சபீலா. சொல் பேச்சு கேட்டு திருந்திட்டாங்களா, அதோட மேட்டர் என்ன செய்யுங்க? விட்டுருங்க. இன்னல்லாஹ கான அலியன் கபீரா. அல்லாஹ் தஆலா அறிந்தவனாகவும் எல்லா விஷயத்திலும் விடும் அல்லாஹ் தஆலா பெரியவனாகவும் இருக்கிறானே செஞ்ச அல்லாஹ் தஆலா ஆயத்தை முடிச்சான். இதுவரைக்கும் உண்டான செய்தி என்ன செஞ்சா நாம பார்த்தோம். இந்த ஹதீஸுக்கு, இந்த ஆயத்துக்கு கீழே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. நாயகமே, என் மனைவி என் சொல் பேச்சு கேட்கறது இல்லைங்க நாயகம், கொஞ்சம் வரம்பு மீறி நடந்துக்கிறாங்க நாயகம், என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தல்லிக்கஹா, தலாக் விட்டுரு. என்னங்க தல்லிக்கஹா? அந்த அம்மா என்ன செய்ய, நீ தலாக் விட்டுரு. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பதில் வரும்னு என்ன செய்யலைங்க, எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சஹாபி மெல்லமா சொன்னாங்க, ஒஹிப்புஹா, அவளை கொஞ்சம் நேசிக்கிற நாயகம். என்ன சொன்னார் அவரு? பிடிக்கலதா, அந்த அம்மா செய்யறதெல்லாம் பிடிக்கலதா, இருந்தாலும் என்ன செய்யுது, ஒரு முகப்பத்து இருக்குது. அம்சிக்கா பேசாம வச்சுக்க. என்ன பதில் சொன்னாங்க பாத்தீங்களா? அம்சிக்கா பேசாம வச்சுக்க. நீ எப்பா பிடிக்கலன்னு சொல்ற, தலாக் விட்டுருந்த, இல்ல எனக்கு கொஞ்சம் பிடிக்குதுன்னா அப்ப வச்சுக்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. ஒண்ணு பிடிக்கலையா, பிடிக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்துப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறத வச்சு என்ன செய்யுங்க, நீங்க வாழ்க்கை நடத்துங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப கணவனுக்கு மனைவி சொல் பேச்சு கேட்டு நடக்கலன்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கிற மூணு நிலைகள் என்னென்னங்க? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன செய்யணுங்க? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுங்க? ஃபர்ஸ்ட் என்னங்க? உபதேசம் தாங்க ஃபர்ஸ்ட். கையை தூக்கி அடிக்கிறது ஃபர்ஸ்டே இல்லைங்க, அல்லாஹ் அதை சொல்லவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் என்னதுங்க? உபதேசம் பண்ணுங்க. உபதேசத்திலையும் அவங்க கேட்கலன்னா படுக்கையில கொஞ்சம் தள்ளி வைங்க. மூணாவதா அதுலேயும், ரெண்டாவது அதுலேயும் கேட்கலேண்டா மூணாவதா என்ன செய்யுங்க, ஒரு துணியை சுற்றி என்ன செய்யுங்க, நீங்க அடியுங்க அப்படின்னு என்ன செய்யுங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கும். இப்போ இது வரைக்கும் உண்டான செய்தியை நம்ம பார்த்துட்டு இப்போ பார்க்க போற ஆயத்து தான் அதிபயங்கரமான ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஒவ்வொரு ஆயத்திற்குள்ளேயும் விரிவா இறங்கி பேச ஆரம்பிச்சோம்னா அல்லாஹ் தஆலா அவ்வளவு செய்திகள் என்ன செய்யறானுங்க, பேசிக்கிட்டே இருக்கிறான். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. இப்ப அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கையில் 2 பேர்த்துக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. மனைவி அந்த அம்மா சொல் பேச்சு கேட்கல, உபதேசம் பண்ணால் கேட்கல, ஒதுக்கி வச்சா கேட்கல, அடித்து பார்த்தா கேட்கல. அப்புறம் 2 பேர்த்துக்கு மத்தியில் என்ன வருதுங்க, விரிசல் ஏற்படுது, மனஸ்தாபகங்கள் என்ன செய்யுதுங்க, ஏற்படுது. இந்த அம்மா என்ன செய்யுது, அந்த அவர் கூட வாழ்றதுக்கு பிரியப்படலை, அந்த அவரு இந்த அம்மா கூட வாழ்றதுக்கு என்ன செய்யலைங்க, பிரியப்படலை. 2 பேர்த்துக்கு மத்தியில் உறவுகள்ல என்ன செய்யுதுங்க, முறிவு ஏற்படுது. 2 பேர்த்துக்கு மத்தியில் என்ன செய்யுதுங்க, முறிவு ஏற்படுது. அப்படி ஏற்படுகிற போது அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு ஒழுக்க பன்மை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி கொடுக்குறான். கணவன் மனைவியோட வாழ பிரியப்படலை, மனைவி கணவனோட அந்தமா வாழ பிரியப்படலை. இந்த நேரத்தில் நாமெல்லாம் என்ன செய்யணும், என்னங்க, நாமெல்லாம் என்ன செய்யணுங்கிறத என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறாங்க, இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் என்னென்னங்க? ஹஜ். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் இது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 5 கடமைகள்ல இருக்கிறது நிறைய சிறப்பு இருக்கு. தொழுகை நிறைய சிறப்பு, ஜக்காத் நிறைய சிறப்பு, ஹஜ்ல நிறைய சிறப்பு, சதக்கா நிறைய சிறப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் விட ஒரு சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. தொழுகையை விட, நோன்பை விட, ஹஜ்ஜை விட, ஜக்காத்தை விட, இதை விட ஒரு உயர்வான ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. என்ன அமல் சொல்ல முடியுமா? பொறுமையா இருக்கணும். அவர் பதில் சொல்லிட்டாரு. அதாவது நல்லா விளங்கிக்கணும், தொழுகையை விட, நோன்பை விட, ஜக்காத்தை விட, ஹஜ்ஜை விட ஒரு உயர்வான ஒரு அமல் ஒன்று இருக்குதுன்னா, பிணக்கா இருக்கிறவங்கள, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள, மனசுல வெறுப்பு உணர்வில் இருக்கிறவங்கள சேர்த்தி வைக்கிறது இது எல்லாத்தையும் விடவும் சிறப்பானது. சொல்ற செய்தி புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் விடவும் என்னதுங்க, சிறப்பானது. இதுக்கு நேர் உல்டா ஒன்று போடுங்க, என்னதுங்க,
ரெண்டு பேர்த்த பிரிச்சு வைக்கிறது இது ஆக மோசமான குணம். ஆக மோசமான குணம். என்ன ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களே, ஒண்ணு மனசு ஆற மாட்டேங்குது மனுஷனுக்கு. என்னதுங்க, மனசு அப்படியே என்ன செய்யுது, உறுத்திக்கிட்டே இருக்குது. லேசா ஒண்ணு பத்தி வச்சு பார்ப்போமே, பத்தனா பத்திக்கிட்டோம் அப்படின்னு லேசா என்ன செய்யறாங்க, குடும்பத்துக்குள்ள அப்படியே என்ன செய்யறாங்க, பத்தி வைக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தொழுகையை விடவும் நோன்பை விடவும் சதக்காவை விடவும் உயர்வான ஒரு அமலுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா? காலு பலா யா ரசூலல்லாஹ், சொல்லிக் கொடுங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இஸ்லாஹு தாத்தல் பைன், இரண்டு பேருக்கு மத்தியில ஒன்று சேர்த்து வைக்கிறது இது எல்லாத்தை விடவும் சிறந்தது. நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தீனு அன்-நஸீஹா, அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம்டாவே உபதேசம் தான். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்ல, மூணு தடவை சொன்னாங்க. காலலஹா சலாசன், மூணு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கம்டா என்னதுங்க, உபதேசம் தான். மார்க்கம்டாலே உபதேசம் தான். மார்க்கம்டாலே உபதேசம் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மார்க்கம் அப்படிங்கிறது பிணைஞ்சு ஒருவருக்கு மத்தியில் சண்டை போட்டு இருக்கிறதல்ல, சேர்ந்து இருக்கிறது, கூடி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்லதொரு அமலை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க, இங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, சேர்த்து வைக்கிறது எவ்வளவு பெரிய உயர்வான அமல் இல்லைங்க? சேர்த்து வைக்கிறது ஒரு அமலிலேயே உயர்வான அமல். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேச்சுவாக்கில் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறது. சம்பந்தி என்ன செஞ்சுட்டாங்க, ஏதோ மனஸ்தாபத்தில் பிரிச்சுக்கிட்டாங்க. அண்ணன் தம்பியும் ஏதோ மனசு ஒருத்தருக்கு பேசிக்கிறது இல்லைங்க. இப்போ நாம் என்ன செய்யணுங்க? என்னங்க நமக்கு என்னதுங்க தெரிஞ்சு, அவங்களுக்கு அடுத்த வீட்டு வம்பு அப்படியா? அப்படி அல்ல. ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச ஒரு முயற்சி செய்யணும். நம்மளால என்னதுங்க, முடிஞ்சதற்குண்டான ஒரு முயற்சி செய்யணும். அப்படிங்கிறதா இந்த ஆயத்தினுடைய முக்கியமான ஒரு செய்தி. என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். முக்கியமான ஒரு செய்தி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பொதுவான ஒரு அறிவிப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். பொதுவான ஒரு அறிவிப்பு. இது எனக்கு மட்டுமோ உங்களுக்கு மட்டுமோ, அந்த பெண்ணினுடைய அத்தாவுக்கு மட்டுமோ, மாப்பிள்ளையினுடைய அத்தாவுக்கு மட்டுமல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பள்ளிவாசல் இமாமு, பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடியவங்க, அந்த மஹல்லாவை சார்ந்து இருக்கிறவங்க, கிட்டத்தட்ட இமாம் ஃபஹ்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஹிதாபுல் லில் ஜம்இ, மொத்த உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஒரு பிரகடனத்தை செய்கிறான். என்ன பிரகடனம்? அதுதான் இந்த ஆயத்தினுடைய ஹெட்டிங் லைனே. அதுதான் என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா. கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் கொஞ்சம் சண்டை வந்துருச்சு, பிணக்கு ஏற்பட்டுருச்சு. ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு விதமான மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு சண்டை பேச்சுவார்த்தை முத்தி போய் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறதுக்குண்டான சூழ்நிலை வந்துருச்சு. என்னதுங்க, விட்டா எப்பா சண்டை முத்திக்கிட்டு இருக்குதுப்பா, விட்டா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்களா தெரியுது அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, உங்க அப்படிங்கிறது யார் தெரியுமா? நாம இல்லாங்க. நான் சொல்ல வர செய்தி புரியுதாங்க? உங்களங்கிற சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. நீங்க பயந்துட்டீங்கடா, ஆஹா பிரச்சனை வந்துருச்சு, பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில மனஸ்தாபங்கள் வந்துருச்சு, பிள்ளைங்க ஒருத்தர் மத்தியில சண்டை போட்டுக்கிற மாதிரியே பேசிக்கிறாங்களே, விட்டா ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, அடாடா பிரிஞ்சு போயிடுவாங்கங்கிற ஒரு மன கவலையோ மன பயமோ உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நீங்க என்ன செய்யணும் அப்படின்டா, ரெண்டு பேர்த்த சேர்த்திக்கிறதுக்குண்டான முயற்சியில் இறங்கணும். இப்போ நாம் என்ன செய்கிறோம் தெரியுமாங்க? என்னத்துக்குங்க அந்த வேட்டை பிரச்சனை, நம்ம வேலையை பார்ப்போம். உங்களுக்கு ஒரு ஊரில் நம்ம சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தவங்க, எப்போ போன வருஷம் தான்ப்பா கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் சண்டை வந்துருச்சுப்பா, ஒருத்தர் விட்டு பிரியற மாதிரி சூழ்நிலை, என்னத்துக்கு நமக்கு வம்பு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. குறைஞ்சபட்சம் துவாவாவது செய்யணுங்க. என்னங்க, துவாவாவது செய்யணுங்க. யாரெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்குறாரு, அப்படி அந்த ஜோடிகளுக்கு ஹிதாயத்தை கொடுன்னு துவா செய்யறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு அஜர்த்துங்க, இன்றைக்கும் அவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கும் அந்த அமலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர் ஒரு சின்ன கிராமம் தாங்க. அந்த கிராமத்தில் யாராவது எங்கேயாவது ஒரு வீட்டில் மனஸ்தாபம் வந்துருச்சு, குடும்பத்துக்கு மத்தியில் பிரச்சனை வந்துருச்சுட்டா அஜர்த் என்ன செய்வாங்க, வாரண்டியாக வீட்டு கதவை தட்டிடுவாங்க. வாரண்டியாக என்ன செய்வாங்க, வீட்டு கதவை தட்டி அஜர்த் என்ன செய்வாங்க, ஏதோ அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது என்ன உண்மையா உள்ளுக்குள்ளே போனவனே தெரிஞ்சிரும் இல்லைங்க.
உள்ளுக்குள்ளே போனவனே தெரிஞ்சிருமா இல்லையா? ஆமாம், அப்படி உண்மைங்கிற வச்சுச்சுன்னா அந்த அதர்த்து வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து கணவனுக்கு மத்தியில், மனைவிக்கு மத்தியில், குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஒன்று சேர்க்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. இப்போ நாமளாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் தெரியுமா? அது விஷயத்தில் கூடுதலான கவனத்தை எடுத்துக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறது ஏதோ வீட்டுக்காரங்களுக்கு, பெண் வீட்டுக்காரங்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மொஹல்லாவில் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டோம்னா நம்ம என்ன செய்யணுங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குடும்பத்தார்களை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், முயற்சி பண்ணணுமே ஒழிய அது என்னமோ ஏதோ தானே விட்டம் சொன்னோம்னா அது என்னவாயிருங்க, குடும்பம் உடஞ்சி போயிடும், குடும்ப முறிவு ஏற்பட்டு போயிடும். இப்போ அல்லாஹ் தஆலா எப்படி பதிவு செய்கிறான்னு சொன்னோம்னா, அழகா வாசிக்கிற வாசகம்ங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுதுங்கிறத உங்களுக்கு மத்தியில் நீங்கள் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் பயந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சில நேரத்தில் கணவனுக்கும் கணவன் சைட்லேயும் தப்பு இருக்கும், மனைவி சைட்லேயும் தப்பு இருக்கும். என்னங்க, கணவன் சைட்லேயும் தப்பு இருக்கும், மனைவி சைட்லேயும் தப்பு இருக்கும். இன்னும் சில நேரத்தில் மனைவிட்ட மட்டும் குற்றம் இருக்கும், இன்னும் சில நேரத்தில் கணவன் சைடில் மட்டும் குற்றம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சிருச்சு, பிணக்கம் ஏற்பட்டு போச்சு. ஏதோ ஒரு நேரத்தில் என்ன செஞ்சிருச்சு, பிணக்கம் ஏற்பட்டு போயிடுச்சு. இந்த நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் வார்த்தைகள் விஷயமாக பேசி 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 என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, சண்டை வந்துருச்சு, முத்தி போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, பயந்துட்டீங்க. இவ்வளவு நாள் அல்லாஹ் சொல்லி கொடுத்த அழகான பண்பு என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனையை 4 சவுத்துக்கு மட்டும்தான் பேசணும். 4 சவுத்துக்கு மத்தியில் அப்படித்தானங்க, அதான ஒழுக்கங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இதை பொது சபைக்கு கொண்டு வாங்க. எப்பா, இந்த ஊரில் ஏதோ இந்த மஹல்லாவில் இந்த வீட்டில் 2 பேர்த்துக்கும் பிரச்சனையாக இருக்குதுப்பா, பொது சபைக்கு கொண்டு வாங்க. பொது சபைக்கு கொண்டு வந்து அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? அப்படி பொது சபைக்கு நீங்கள் கொண்டு வருகிற போது தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதாங்கிறத என்ன செய்யும், தெரிஞ்சுக்க முடியும். பொது சபைக்கு கொண்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கணவன் புறத்திலிருந்து சாலிஹான ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க, மனைவி புறத்திலிருந்து சாலிஹான ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க. 2 பேர்த்தையும் கூட்டி உட்கார வச்சு, அந்த சைடில் கணவனையும் மனைவியும் உட்கார வச்சு 2 பேர்த்துக்கு மத்தியில் என்ன செய்யணும், உடன்படிப்புக்குவதற்குண்டான ஒரு நல்ல இணக்கத்தை உண்டாக்குவதற்குண்டான செயலை ஏற்படுத்தணும். இதை ஏற்படுத்துறதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த பெண்ணை தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஃபஸ்ட்டு உடல் விஷயம் என்ன தெரியுங்க? அந்த அம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன செய்யணும், விசாரணை செய்யணும். அம்மா, என்னம்மா பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுமா? அந்த அம்மாட்ட எல்லா விசாரணையும் கேட்டு முடிச்சாச்சா? அந்த பக்கம் கணவனை கூப்பிடணும், ஆணை கூப்பிடணும். எப்பா, என்ன பிரச்சனைப்பா உங்களுக்கு மத்தியில்? உண்மையை பேசுங்க, பொய்யை பேசாதீங்க. 2 பேர்த்துக்கு மத்தியில் உண்டான விஷயத்தை எல்லாத்தையும் சேகரித்து வச்சுட்டு இப்போ குழுவாக உட்காரணும். ஆண் சைடில் ஒருத்தர், பெண் சைடில் ஒருத்தர், கணவன் மனைவி என்ன செய்யணுங்க, இப்படி 2 பேருக்கு உட்கார வச்சு என்ன செய்யணும், பொது விசாரணையாக வைக்கணும். ஏம்மா, உன் மேலே அவர் இந்த குத்தம்லாம் சொல்கிறாரு, எப்பா உன் மேலே அந்த அம்மா இவ்வளோ குத்தம்லாம் சொல்லுது, இதெல்லாம் உண்மையாப்பா? 2 பேர்த்து ஒருத்தருக்கு மத்தியில் என்ன செய்யணுங்க, பேச வச்சு அந்த பேசக்கூடிய சூழ்நிலையில் இந்த சேர்த்து வைக்கிறதுக்கு 2 ஆள் வந்திருக்காங்கல்ல, அல்லாஹ் சொல்லுகிறது 2 பேரும் சாலிஹானவங்களா இருக்கும். சொல்ற செய்தி புரியுதாங்க? சேர்த்து வைக்கிறதுக்கு 2 ஆள் வந்திருக்காங்கல்ல, கணவன் புறத்திலிருந்து ஒருத்தர், மனைவி புறத்திலிருந்து ஒருத்தர். இந்த 2 பேருமே எப்படி இருக்கணுங்க, சாலிஹானவங்களாக, தக்குவாதாரியாக இருக்கணும். சுருக்கமாக சொல்றதுன்னா, கணவனை சார்ந்திருக்கிற ஆக நெருக்கமாக இருக்கிற உறவினர், பெண்ணை சார்ந்திருக்கிற ஆக நெருக்கமாக இருக்கிற உறவினர். ஏன்னா சொந்தக்காரங்களுக்கு தானே குடும்பத்தை பற்றி தெரியும், மற்றவங்களுக்கு குடும்பத்தை பற்றி தெரியாது. சரி, ஒரு குடும்பத்தில் சொந்தக்காரங்க யாருமே இல்லை, யார் தெரியுமா போகணும், பள்ளிவாசல் இமாம் போகணும்னு எழுதுறான் இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி. பள்ளிவாசல் இமாம் போகணும். அந்த பள்ளிவாசலில் யார் வளமையாக தொடக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்களோ அவங்க போய் என்ன செய்யுங்க, அந்த குடும்பத்தில் என்ன செய்யுங்க, பஞ்சாயத்தை என்ன செய்யுங்க, சீர் செஞ்சு வைங்கிற அல்லாஹ் சொல்ல வர செய்தி புரியுதாங்க? ஃபஸ்ட்டு பயந்துட்டீங்கன்னா செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னங்க, சேர்த்து வைக்கிறதுக்கு யார் யார் வேணுங்க, கணவன் சைட்லேருந்து ஒருத்தர், மனைவி சைட்லேருந்து என்ன செய்யணுங்க ஒருத்தர். இந்த 2 பேரையும் கூட்டி வச்சு மனைவியை தனியாக விசாரிக்கணும், கணவனை தனியாக விசாரிக்கணும். இந்த 2 விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் ஒன்றா உட்கார வச்சு என்ன செய்யணுங்க, விசாரணை செய்யணும். இப்படி விசாரணை செய்கிற போது நீதமாக நடந்துக்கணும். என்னங்க, நீதமாக நடந்துக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தர் பக்கமே சாஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது, நடத்திடக்கூடாது. ஒருத்தர் பக்கமே மட்டமாக என்ன செஞ்சிடக்கூடாது, நடத்திடக்கூடாது. 2 பேர்த்துக்கு மத்தியில் என்ன செய்யணுங்க, நீதமாக நடக்கணும். அல்லாஹ் சொல்கிற முதல் விஷயம் என்ன தெரியுமா? சேர்த்து வைக்கிறதுக்குன்னு 2 பேர் வந்திருக்காங்க இல்லைங்க,
அந்த சேர்த்து வைக்கிறதுக்கு வந்திருக்கிற 2 பேரும் ஆக கல்புல முழு எண்ணம் எப்படி இருக்கணும், எப்படியாச்சும் இந்த 2 பேர்த்த நான் சேர்த்து வச்சேன். எப்படி இருக்கணுங்க, எப்படியாச்சும் நான் சேர்த்து வச்சுட்டு தான் போவேன். இந்த எண்ணம் இருக்கிற போது அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், நான் சேர்த்து வைக்கிறது சேருவதற்குண்டான சூழ்நிலை நான் ஏற்படுத்தி கொடுத்துருவேங்கிறான் அல்லாஹ். சொல்றது புரியுதாங்க? அப்துல் காதர் வந்திருக்கிறார், அப்துல் ரஹ்மான் வந்திருக்கிறார். இவர் நினைக்கிறார் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும், அப்துல் ரஹ்மான் நினைக்கிறார் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும். 2 பேத்துக்கும் மத்தியில முழு எண்ணம் எப்படி தெரியுமா, கணவனை மனைவி பிரிச்சிடக்கூடாது, சேர்த்து வைக்கணும். நீங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த 2 கல்வையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் வேலையை பார்த்துருவேங்கிற அல்லாஹ். சொல்ல செய்தி புரியுதாங்க? அதுக்கு இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகா ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க. அப்துல் ரஹ்மான் வந்து உட்கார்ந்துட்டாரு, அப்துல் ரஹீம் வந்து உட்கார்ந்துட்டாரு. இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான உறவினர்கள். கணவன் மனைவி உட்கார்ந்தாங்க. இவங்க கல்புக்குள்ள மனசுக்குள்ள ஓடுது, எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும், எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும். அப்படி என்ன வருகிற போது அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாமா, இந்த 2 பேர் பேச 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 கணவன் மனைவியுடைய கல்பை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா மாத்திடுவான். என்னத்துக்குங்க சண்டை போட்டுக்கிட்டு, பேசாம நம்ம 2 சேர்ந்துருவோம். இது ஒன்று. 2வது, இவங்க 2 பேருக்கு மத்தியில் யதார்த்தமாக தான் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு யதார்த்த ஒரு குணம் வந்துருச்சு. சண்டை போட்டு என்ன செய்ய போகிறோம், சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாமா, இந்த 2 பேர்த்தையும் என்ன செய்வான், சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்வானாமா அல்லாஹ் தஆலா பேச வைப்பான். ஆக மொத்தம் அந்த சபையில் வந்து ஒன்று கூடுறது எதுக்காண்டி வரணுங்க, ஆமாம். இதில் என்ன தெரியுமா பிரச்சனை, அப்துல் ரஹ்மான் நல்ல எண்ணத்தில் தான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதர் பார்ட்டி என்ன சும்மா எண்ணத்துக்கு போட்டுக்கிட்டு இவனை கட்டி ஆளுதுகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம மாப்பிள்ளையா இல்லை, மாப்பிள்ளையா இல்லை இது அப்படின்னு என்ன செய்யறான். ஒருத்தர் அந்த இடத்துல கொஞ்சம் குணம் மாறி இருந்தா அந்த சபையில் என்ன கிடைக்காதுங்க, வெற்றி கிடைக்காது. சிட்டிங் போயிட்டே இருக்கும். என்னதுங்க, சிட்டிங்கா போகும், ஆனா என்ன கிடைக்காது. என்ன காம்ப்ரமைசனுக்காண்டி நம்ம ஒன்று கூடுறோமோ அந்த காம்ப்ரமைசன் என்ன செய்யாதுங்க, ஏற்படாது. இப்ப கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டா என்ன செய்யணுங்க சொல்லுங்க, நீங்க சும்மா சொல்லுங்க. சேர்த்து வைக்கிறதா எல்லாரும் தான் சொல்றோமே. ஃபர்ஸ்ட் பொறுப்புதாரி எல்லாத்துக்கும் அதுதான் சொல்ல வர்றது. ஃபர்ஸ்ட் யாருக்குங்க, எல்லாத்துக்கும் பொறுப்புதாரி. அந்த மொஹல்லாவை சார்ந்து இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் பிரச்சனைண்டா பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன இருக்குங்க, இதுல பங்கு இருக்குது. அட்வைஸ் பண்ணணும், உபதேசம் பண்ணணும். எப்பா பிரிஞ்சுக்கிறதுக்கா அப்ப கல்யாணம் பண்ணி இருந்திருக்கிறோம், இதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணி இருந்திருக்கோம், அப்படி செய்யக்கூடாது. சேர்ந்து வாழ்றதுக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணி இருக்கிறோம். என்ன செய்யணுங்க, பக்கத்து வீட்டுக்கார அட்வைஸ் பண்ணணும், மஹல்லாவாசி அட்வைஸ் பண்ணணும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் இதை பத்தி சொல்லணும் ஃபர்ஸ்ட். 2வது என்னதுங்க, கணவன் புறத்திலிருந்து ஒருத்தரும் மனைவி புறத்திலிருந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்து என்ன செய்யணுங்க, சுமூகத்திற்குண்டான வேலையை பார்க்கணும். வேலையை பார்க்கறதுக்கு முன்னால மனைவியை தனியா விசாரிக்கணும், கணவனை தனியா விசாரிக்கணும். 2 பேர்த்தையும் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேர்த்தையும் ஒன்னா உட்கார்ந்து என்ன செய்யணும், ஒரு விசாரணை வைக்கணும். இந்த நேரத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு வந்திருக்கிறவங்களுடைய கல்வி எப்படி இருக்கணுங்க, சேர்த்து வைக்கணுங்கிற முழு எண்ணத்தோட இருக்கும். இந்த முழு எண்ணத்தோடு இருக்கிற போது அல்லாஹ் தஆலா சொல்றா, சேர்த்து வைக்கிற பொறுப்பு ஏன் பொறுப்புங்கிற அல்லாஹ், சேர்த்து வைக்கிற பொறுப்பு ஏன் பொறுப்புன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இதுதான் இந்த ஆயத்தில் நம்ம பார்க்க போற செய்தி. சூரத்துன் நிசாவினுடைய 36வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஇன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிளவு வந்துவிடும் என்பதை நீங்கள் பயப்பீர்களேயானால். இப்போ மனுஷனுக்கு என்ன வந்துருங்க, சண்டை போட்டால் அடுத்தவங்க சண்டை போட்டால் எதிர் திசையில் இருக்கிறவனுக்கு என்ன வரும், ஒரு விதமான பயம் வருங்கிறத என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கணும். பள்ளிவாசலில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளால தொழுக முடியுமா, எங்கே பேச்சுவார்த்தை கைகளை பயிற்சினா என்ன செய்யறது, ஒரு பயம் வருதா இல்லைங்களா. அதான் அல்லாஹ் தஆலா சொல்ல, வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிணக்கு வந்துவிடும் என்பதை நீங்கள் பயப்பீர்களேயானால். அது கணவன் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், அல்லது மனைவி சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி 2 பேரும் என்ன செய்யலாங்க, கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போடுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்திருக்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபபஅஸு ஹக்கமம் மின் அஹ்லிஹி, ஆண் புறத்தில் இருந்து ஆணை சார்ந்திருக்க சொந்தக்காரங்கள் இருந்து ஒரு ஆளை நியமிங்க. ஹக்கமம் மின் அஹ்லிஹா, பெண் தரப்பில் இருந்து ஒரு ஆளை என்ன செய்யுங்க, நியமிங்க. யுரீதா இஸ்லாஹன், இவர்கள் ஒன்று சேர்ந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்வீர்களேயானால். என்னங்க, அப்துல் ரஹ்மானும் சரி அப்துல் ரஹீமும் சரி எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும். யுவஃபித்தில்லாஹு பைனஹுமா, 2 பேத்துக்கு மத்தியில் என்ன செய்வேன், நான் சுமூகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவேன். இன்னல்லாஹ கான அலீமன் ஹபீரா, இன்னல்லாஹ கான அலீமன் ஹபீரா. பிரச்சனை யார்கிட்ட ஏற்பட்டுச்சுங்கிறது யாருக்கு தெரியுங்க,
உள்ரங்கம் ஹபீரன், உள்ரங்கமான விஷயம் யாருக்கு தெரியுங்க? அல்லாஹுக்கு தெரியும். ஆக மொத்தம் வேலை, நம்ம வேலை என்னதுங்க? சேர்த்தி வைக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கழுவுற மீன் அப்படி என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, போயிடக்கூடாது. நாமளை அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நாம் நினச்சா நம்ம சார்ந்து இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நல்லா இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமாங்க? பெண் பார்க்கறதுக்கு முன்னாலும் சரி, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாலும் சரி, ஒரு வீட்டில் போய் ஒரு பெண் பார்க்குறோம், ஒரு வீட்டில் போய் ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறோம், உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்குது, செய்ய வேண்டிய முதல் வேலை என்னங்க? செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? உங்களுக்கும் பிடிச்சிருச்சு, உங்கள் குடும்பத்தார்களுக்கும் பிடிச்சிருச்சு, பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, எல்லாம் பிடிச்சிருச்சுன்னா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம என்னங்க அப்போவே ஓகே சொல்லிட்டு வந்துடுவோமா? ஏங்க இந்த போயிட்டு சொல்கிறோம், ஒரு வாரத்தில் சொல்கிறோம், வீட்டில் கேட்டு சொல்கிறோம், கேட்டுட்டு வந்து சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ நமக்கு எல்லாமே ஓகேவாயிருச்சுன்னு சொன்னால் 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுகணும். என்ன தொழுகணும்? இஸ்திகாரா. யாரெல்லாம் என்கிட்ட எந்த அறிவும் கிடையாது, நான் வெளிரங்கத்தினுடைய தோற்றத்தில் வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் அறிஞ்சவன் நீ தான். இந்த ஒரு தொடர்பு ஹைருன்னு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா எங்களுக்கு என்ன செய்யும், நிக்காஹுக்கு உண்டான ஹைரை ஏற்படுத்தி கொடு. எங்களுக்கு மத்தியில், இந்த குடும்பத்துக்கு மத்தியில் ஒன்று சேர்றது தடங்கலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே என்ன செய்யும், விட்டு. யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க? அல்லாஹ்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. ஒருத்தர் ஒரு மகனுக்கு பொண்ணு பார்க்குறாரு, மகனுக்கு என்ன செய்கிறாரு, பொண்ணு பார்க்குறாரு. பார்க்கறதுக்கு எல்லா சூழ்நிலையும் வந்துருச்சு, ஆனால் ஏதோ ஒன்று தடங்கலாயிட்டே வருது. என்ன செய்யுதுங்க, ஏதோ ஒன்று என்ன செய்யுதுங்க, தடங்கலாயிட்டே வருது. இவர் என்ன செய்கிறார், அந்த பள்ளிவாசல் இமாம்கிட்ட போய் கேட்குறாரு, என் மகனுக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு, ஆனால் கல்யாணத்திற்கு வேலை பார்க்க ஆரம்பித்தா ஒரு தடங்கள் ஏற்படுது. இமாம் சொன்னாங்களாமா 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுவுங்க. அல்லாஹ் தஆலா ஏதோ உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்ல வர்றா, அது தடங்கள் ஆகிக்கிட்டே போகுது. 2 காரம் இஸ்திகாரா தொழு. இஸ்திகாரா தொழுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கிற சுன்னத்தான நடைமுறை. அந்த மனிதன் இஸ்திகாரா தொழுகிறார். இஸ்திகாராவினுடைய தொழுகையினுடைய பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா கனவின் மூலமாக விளக்கத்தை கொடுப்பான், வேறு ஒரு சூழ்நிலையின் மூலமா என்ன செய்வாங்க, அல்லாஹு தஆலா விளக்கத்தை கொடுப்பான். அவர் என்ன செய்யறார், இஸ்திகாரா தொழுதுட்டு படுக்கிறாரு, அந்த அல்லாஹு தஆலா அவருக்கு கனவத்தில் விளக்கத்தை கொடுக்குறான். அந்த பெண் வீட்டுக்காரர் பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறார். என்னங்க, பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறார். பல வருஷங்களாக நல்ல லாபத்துல ஓடிக்கிட்டு இருந்த வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டமாயி இவர் பல கோடி கடனாளியா என்ன செய்யறாருங்க, இருந்துகிட்டு இருக்கிறார். பல கோடி கடனாளியாக இருந்துகிட்டு இருக்கிறார். இப்ப இந்த நேரத்துல அந்த பெண்மணி இங்க கூட்டிட்டு வந்தாலோ, இந்த தொடர்பு ஏற்பட்டாலும் என்ன வாங்க, நாளைக்கு ஏதாவது குடும்பத்திற்குள்ள பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறத சூசகமா அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த நிக்காஹ்வுக்கு உண்டான வேலைகளை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் அந்த இமாம்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, இவர் சொல்றாரு, இப்படிதான் சூழ்நிலை இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி. இமாம் சொன்னாங்க, எத்தனை நாள் நீங்க தொழுதீங்க? ஒரு நாள், 3 நாள் தொழுவுங்க. 3 நாள் அந்த மனிதர் என்ன செய்யறாருங்க, இஸ்திகாரா தொழுகிறார். அவருக்கு ஊர்ஜிதமாக இருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையில பெண் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நேரடியாக போய் உட்கார்றாரு, யார்கிட்ட, பெண் வீட்டுக்காரங்கள்ட்ட உட்கார்றாரு. இப்படி ஒரு சூழ்நிலை மாதிரி தெரியுது. ஆமாம், பல நல்ல நிறுவனங்களாக நாங்கள் நடத்திக்கிட்டு வந்திருந்தோம், ஏதோ ஒரு பிரச்சனையில் நஷ்டமாயி பல கோடி கடனாளியாக நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்யறதுன்னு யார் கேட்குறா, பெண் வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. இப்போ இவர் அழகாக பதில் சொன்னார், ஒரு 6 மாதம் நான் டைம் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கங்க. 6 மாதம் டைம் எடுத்துக்கங்க. உங்களுக்கும் என் மகனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, நானும் உங்கள் வீட்டில் பெண் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுது. ஒரு 6 மாதம் நம்ம 2 பேரும் என்ன செய்வோம், டைம் எடுத்துக்குவோம். அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தில் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், 2 பேத்துக்கு மத்தியில் ஒரு உல்ஃபத் இருக்குது. ஆனால் எங்கே ஒரு கடன் பிரச்சனையில் என்ன செய்யுதுங்க, அந்த குடும்பம் அங்கெங்கும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அல்லாஹ்னுடைய ஒரு பெரிய ஏற்பாடு என்ன தெரியுமா, அந்த மனுஷருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு புது வியாபாரம் என்ன செஞ்சிருச்சு, வந்துச்சு. ஏற்கனவே கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணவர் தானே. அந்த வியாபாரத்தின் மூலமாக கிட்டத்தட்ட அவருடைய 90% கடனை அடைச்சுவதற்குண்டான வாய்ப்பை என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அவர் கடன் அடைச்சிட்டார், இன்னும் 10% தான், இனி பெரிய நிம்மதி ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன ஆக போகுதுங்க, நிக்காஹ் ஆகும். சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா, அடிப்படை 2 ரக்காத் தொழுகிறது. என்னதுங்க, 2 ரக்காத் தொழுகிறது. இந்த 2 ரக்காத் தொழுகிறதுனால நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், ஒன்றுமே என்ன செஞ்சிட மாட்டோம், நம்ம பாதிப்புக்கு ஆயிர மாட்டோம். கணவன் தரப்பிலிருந்து வர்ற குற்றச்சாட்டும் பெண் தரப்பிலிருந்து வர்ற குற்றச்சாட்டு என்னங்க, 2 பேத்துக்கு மத்தியில் ஃபைசலாவுக்காக வேண்டி போய் உட்கார்ந்தா கணவன் சைட்லேருந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, மனைவி சொல்லுது அவர் நடவடிக்கையே சரியில்லைங்க. என்ன சொல்கிறாங்க,
நடவடிக்கையே சரியில்லை. இன்னொரு நேரத்தில் சொல்றாங்க, கெட்ட வார்த்தைகள் என்ன செய்யறாருங்க அவரு பயன்படுத்துறாரு, அதனால் அவர் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சேர்ந்து வாழ்றதுக்கு பிரியப்படலை. அவர்கிட்ட ஆண்மையே இல்லைங்க, அவர்கிட்ட போய் நான் எப்படி சேர்ந்து வாழ்றதுக்கு? அவர் ஒழுங்கினத்திற்குண்டான காரியத்தை தான் செய்யறாரு, ஒழுக்கமான காரியத்தை என்ன செய்யறாரு, செய்யறது இல்லை. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், அவரோட வாழ மாட்டேன். இதுவெல்லாம் ஒரு பெண் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. யாரை பார்த்துங்க? ஆணை பார்த்து. ஆண் தரப்பிலிருந்து பெண்ணின் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? எதுக்கெடுத்தாலும் எங்க வீட்டுக்காரமா கோபப்படுது, நான் என்ன செய்யறது? எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. குடும்பங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. குடும்ப சூழ்நிலைகளை புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கும் கட்டுப்படுறதில்ல, என்னை பெற்றிருக்கிற பெற்றோர்களுக்கு என்ன செய்யறாங்க, கட்டுப்பட்டு நடக்கிறது இல்லை. இப்போ நான் என்ன செய்யறது? இதுதாங்க யதார்த்த பிரச்சனையே, இதுதாங்க. இதை வேணா விவரிச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் என்ன செய்யலாங்க, விவரிச்சுக்கலாம். அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. அலி ரலியல்லாஹு கணவன் மனைவி வந்தாங்க. எங்க 2 பேத்துக்கு மத்தியில பிரச்சனையா இருக்குது, சேர்த்து வைங்க. அப்படியே கணவன் மனைவி மட்டும் இல்லை, ஒரு ஜமாத்தும் என்ன செய்யுது, கூட வருது. உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை சரி வைக்கிறதுக்கு நான் சரிதான், இருந்தாலும் உங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வாங்க. நாங்கள் அலி ரலியல்லாஹு தஆலா கணவன் தரப்பிலிருந்து ஒரு சொந்தக்காரங்க, பெண் தரப்பிலிருந்து ஒரு சொந்தக்காரங்க சுமூகமா பேசுறதுக்காண்டி என்ன செய்யறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கிற போது அந்த அம்மா சொல்லுச்சு, அல்லாஹும் ரசூலும் குர்ஆனும் என்ன சொல்லியிருக்கோ அதை பிரகாரம் நான் என்ன செய்யறேன், நான் கட்டுப்படுறேன். எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்த்துக்கலாம். அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்த்துக்கலாம். அவரு பேசினாரு ஃபலா ஃபிர்கத, நான் பிரிஞ்சு வாழ்ற மாதிரிலாம் இல்லை, நான் அந்த அம்மா கூட தான் சேர்ந்து வாழ்வேன். யார் சொல்றா? அவரு சொல்றாரு. அப்பதான் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லாங்களாமா, இந்தாம்மா கொஞ்சம் அவசரப்படாத, இரி பைசலா பண்ணி பேசிக்கலாம். அந்த அம்மா பிரிஞ்சு போகிற நோக்கத்தில் பேசுது, இவரு சேர்ந்து வாழுங்கிற நோக்கத்தில் பேசுது. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாமா, நீங்க சேர்த்து வைக்கிற 2 பேத்துக்கும் முழு அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நீங்க நிறைய பேசுங்க, அவங்கள்ட்ட இருந்து நிறைய செய்தியை உள்வாங்கிக்குங்க, முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கே முயற்சி செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் இவங்களை சேர்த்தியே வைக்க முடியாது, பிரிச்சு தான் விடணும்னா பிரிச்சுக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லைன்னு என்ன செய்வாங்க, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காண்பிப்பாங்க. இதுதான் ஒரு சேர்த்து வைப்பதற்குண்டான ஹாக்கிமுக்குண்டான அழகான பண்புங்கிறத என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பங்களையோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஏற்பட்ட அல்லாஹ் காப்பாற்றணும். நாம என்ன செய்யணுங்க, ஃபர்ஸ்ட் துவா செய்யணும். அந்த கணவன் மனைவியை சேர்த்து வைப்பதற்குண்டான முயற்சி என்ன செய்யணுங்க, ஏற்படுத்தணும். ஒருத்தர் இன்னைக்கு கல்யாணம்லாம் வியாபாரமாகி போச்சுங்க. என்னங்க, கல்யாணம்லாம் வியாபாரங்க. கல்யாணம் பண்ணி பொண்ணு அங்கே இருக்கிறதுக்கு பிரியப்படலை, சண்டையாகி போச்சு, வீட்டுக்கு போட்டு வந்துட்டார். சும்மா வாங்க ஜெத்து 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா 5 கோடி செலவு பண்ணுங்க, அவ்வளவு செலவு பண்ண இவ்வளவு செலவு பண்ணத்தான் பேசுறாரு ஒழிய பெண் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு என்ன செய்யலைங்க. இப்போ சொல்லுங்க, நிக்காஹுங்கிறது இபாதத்தா இருக்குதா, அங்கே வியாபாரமா இருக்குதா? வியாபாரமாகி போச்சு. இன்னைக்கு எப்பொழுது சுருக்கமாக நிக்காக செஞ்சுட்டு இருந்தோமோ அதில் நிறைய பரக்கத்துகள் இருந்துச்சு. ஆடம்பரமான நிக்காக வந்து 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 என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, எல்லாத்துலேயும் பேரம் பேச ஆரம்பிச்சு கடைசி மகர் வரைக்கும் பேரம் பேச ஆகிப்போச்சு. அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானா. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அஸ்ர் தொழுதுட்டு பள்ளிவாசல் உட்காந்துருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர் தொழுது முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. சல்மான் ஃபாரிசி பள்ளிவாசல் உட்கார்ந்தாங்க. ரசூல்லா, சல்மான் கொஞ்சம் இங்கே வாங்க, நீங்கள் இங்கே வாங்க, ஒரு வீட்டுக்கு ஒன்று போக வேண்டியதுக்கு கூட வாங்க. நீங்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு எப்படி தெரியுமா, ரசூலுல்லா வர்றதுக்கு முன்னாடியே ரசூலுங்கிற ஒரு தூதுவர் இங்கே வருவாருங்கிறதுக்காக வேண்டி தெரிஞ்சு முதல்லையே வந்து இருந்தவங்க யாரு, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு. ஒரு யூதன்ட்ட வீட்டு வேலைக்காரனாக அடிமையாக என்ன செஞ்சாங்க, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால மதீனாவினுடைய எல்லா தெருவும் என்ன செய்யும் யாருக்கு தெரியும்னா, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, ஒரு பஞ்சாயத்து பார்க்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் கூட வாங்க. ஒரு தெருவுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு சொன்ன, இந்த தெரு மதீனாவில் இருக்குது, நான் பார்த்ததே இல்லையே, இது புது தெருவாவில் இருக்குது. உள்ளுக்குள்ள போனால் ஒரு வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கதவை தட்டினாங்க. ஒரு பெண்மணி வந்து என்ன செஞ்சாங்க, கதவை திறந்தாங்க. நாயகமே உள்ள வாங்க நீங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, உள்ளே போகிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? அந்த அம்மா சொல்லுச்சு, என்னத்தையும் இருக்கிறோம். வீட்டுக்கார் எங்கே இருக்கிறார்? எஜிரி சுத்தமா எஜிரி சுந்தா, பொம்பளைங்களாம் வீட்டிலே உட்காந்துருக்கிற மாதிரி வீட்டிலே உட்காந்துருக்கிறார் எங்கள் வீட்டுக்கார். என்னத்த அப்படின்னு என்ன செஞ்சிச்சு, அந்த அம்மா அப்படியே எரிஞ்சு பேச மாதிரி பேசிச்சு. அவர் எந்திரிச்சு வந்துட்டார். நாயகமே அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க நாயகமே. இதோ பாருங்க,
குளிச்சு தான் இப்போ தான் குளிச்சோம், கணவன் மனைவியாக இருந்து இப்போ தான் நாங்கள் குளிச்சு முடிச்சிருக்கிறோம், தலையெல்லாம் ஈரமாக இருக்குதுங்க, நான் இது சந்தோஷமா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன பிரச்சனை எங்களுக்குள்ள மத்தியில்? அவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கிறாரு, அந்த அம்மா தான் ஃபிர்கத் பிரிஞ்சறதுக்கு உண்டான சூழ்நிலையில் அந்த அம்மா இருக்கிறாங்க. ரெண்டு பேர்த்தையும் முன்னால் நிற்க வச்சு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, யா அல்லாஹ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் முஹப்பத்தை ஏற்படுத்துவாயா. யார்கிட்ட கேட்குறாங்க? அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க. ஓடிய வேணா கொட்டுலாம், ஆனால் முஹப்பத்தை யார் தான் போடணுங்க? அல்லாஹ் தான் போடணும். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹப்பிப் அஹதுஹுமா இலா சாஹிபிஹி, இந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் இன்னொருத்தர் மீது முஹப்பத்தை போடு. கணவன் மனைவி மீது முஹப்பத்தை போடு, மனைவி கணவன் மீது முஹப்பத்தை போடுறாரு அப்பே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டுக்கு வர்றாங்க. ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்மா விறகு தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னே என்ன செஞ்சாங்க, விறகை கீழே வச்சுட்டு தேம்பி அந்த அம்மா அழுதுச்சு. என்னங்க, அந்த அம்மா தேம்பி அழுதுச்சு. இன்னஹு ஹைருன் ஃபீஹி ஹைருன், நல்ல மனுஷனுங்க அவரு, அந்த மனுஷன்ட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்குது, எனக்கு தெரியாமல் போச்சுங்க நாயகன். அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, எனக்கு தெரியாமல் போச்சுங்க நாயகன். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா சல்மான் பார்த்துக்க, அஷ்ஹத் அன்ன ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதுவர், அல்லாஹ்வுடைய தூதுவர். எப்பேற்பட்ட மனிதருடைய உள்ளங்களையும் மாற்றுகிற ஆற்றல் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எனக்கு கொடுத்துருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹது மலை நவந்து ஊரை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா கூட நீ நம்பிக்கை, மனுஷனுடைய மனசு மாறுச்சுன்னு சொன்னா நீ என்ன செய்யாத, நீ நம்பாத. ஆனா மனிதருடைய மனங்களை மாற்றுகிற ஆற்றலை யார் கொடுத்துருக்கிறா, அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான், நீ சாட்சியாகிரு, நான் அல்லாஹ்வுடைய தூதுவர். நாங்க சல்மான் ஃபாரிஸி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா, இதுதாங்க நாம சேர்த்தி வைப்பதற்குண்டான அழகான பண்பு இது. உள்ளுக்குள்ள போகிறப்பே சண்டையை மூட்டி விட்டு வந்தா அது நல்ல குணமா? அப்படி இல்லையே. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் என் கூட வாங்க, கொஞ்சம் பேர்லாம் மன சங்கடத்தோட பிரச்சனையோடு இருக்காங்க, நம்ம வா இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சரி செஞ்சுட்டு வரலாம். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது குபாவுக்கு போகுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? எதுக்கு போகிறாங்க, சும்மாவா போகிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மதீனாவுக்கு வருகிற போது கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது. அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சுமூகமாக இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வர்றது எப்போ தான் வருவாங்க, லொஹுர் தொழுகைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஹஜ்ரத் சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அழகான ஒரு வார்த்தைங்க. சில காரியத்தை ஓப்பனாக செஞ்சால் சில பேர் என்ன செய்வாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பள்ளிவாசலில் ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம், எதுக்கு, அதாவது எல்லாம் நல்லா தானே இருக்குது. சில நேரங்களில் என்ன நடக்குங்க, இந்த மாதிரி நடக்குதா இல்லைங்களா? ஆரம்ப ஸ்டேஜில் என்ன செய்வாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி குறை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அந்த குறை அந்த காரியம் என்ன செய்து நின்று போயிடும். அல்லாஹ் தஆலா சொல்றான், சில நல்ல காரியங்களை செய்யறதுக்கு ரகசியமா உள் வேலை பார்க்கலாம். என்னங்க, ரகசியமா உள் வேலை பார்க்கலாம். அப்படி பார்ப்பதற்குண்டான அமல்கள்ல ஒன்று என்ன தெரியுமா, சதகா. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இஸ்லாஹுல் பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் ஒன்று சேர்த்து வைக்கிறது. உள் வேலை பார்த்து ரெண்டு பேர்த்து என்ன செய்யலாங்க, சுமூகமாக்கி வைக்கலாம். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமில்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு பேர்த்தை சேர்த்து வைக்கிறதுக்காண்டி பொய் சொல்லலாம்ட்டாங்கல்ல. என்னங்க, பொய் சொல்லலாம்லங்க. மற்ற நேரத்தில் பொய் சொல்லக்கூடாது, மற்ற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன சொல்லலாங்க? அப்போ சொல்லுங்க, இந்த நேரத்தில் எது சிறந்ததாக பார்க்கப்படுதுங்க? சேர்த்து வைக்கிறதா சிறந்ததாக பார்க்கப்படுது. எது சிறந்ததாக பார்க்கப்படுது? இரண்டு பேர்களை சேர்த்து வைக்கிறதா தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தாபுல்லதீன யஸ்லஹு பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி பொய் பேசப்படுவது பொய்யே கிடையாதுன்னு நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஃபாத்திமா நாயகத்தினுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. உங்களுக்குலாம் தெரிந்த ஹதீஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபாத்திமா நாயக வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. போனால் உள்ள அலி ரலியல்லாஹு தஆலா காணோம். ஐனா இப்னு அம்மி, எங்கே உங்கள் பெரியத்த மகன் எங்கேப்பா காணோம்? மருமகன் எங்கன்னு கேட்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொந்தத்தை பற்றி என்ன செய்கிறாங்க, சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறேன். எனக்கு தெரியாது. இல்லை ஆதிரியா ரசூலல்லாஹ், ஏன் என்னாச்சு? பைனி ஒபைனஹு ஷைன், எனக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, மனஸ்தாபம் ஆயிடுச்சு. ஃபாத்திமா நாயகம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரசூலை என் முகத்தவே பார்க்கல, பேசாமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தேடுறாங்க, மருமகனை தேடுறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா தேடுறாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, அலியை பார்த்தீங்களா? நாயகமே பள்ளிவாசலில் படுத்திருக்கிறாரு.
பள்ளிவாசல்ல படுத்திருக்கிறாரு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அலி ரலியல்லாஹு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உடம்புல மண்ணில் படுத்திருக்கிறாங்க. மண்ணெல்லாம் என்ன செய்யுது? உடம்பின் மீது பட்டிருக்குது. கல்களுடைய அச்சுக்கள் என்ன செய்யுதுங்க? பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போய் தலைமாட்டில் உட்காந்து, ஏன் அபத்துரா, நான் மண்ணுக்கு தந்தையை கொஞ்சம் எந்திரிங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு. என்னங்க? ஏன் அபத்துரா, அலி ரலியல்லாஹுடைய பட்டப்பெயரில் ஆகச்சிறந்த பட்டப்பெயர் என்ன தெரியுமா? அபுத்துராப்பா, மண்ணின் தந்தையே கொஞ்சம் எந்திரிங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு உட்காந்துட்டு, என்னங்க நாயகமே சொல்லுங்க நாயகமே. அப்படியே பணிஞ்சிட்டாங்க ஹஸரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு. ஒருத்தருக்கு மத்தியில் முஹப்பத் ஆயிடுச்சு. முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்கிறாங்க, உங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பிரச்சனை, கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் மருமகன்ட்ட அன்பாக நடந்துக்கங்கிற செய்தியை சொல்கிற செய்தி புரியுதாங்க? நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? ஏன் பிள்ளைய திட்டுவியா நீ, ஏன் பிள்ளை மேலே நீ அடிப்பியா நீன்னு சொல்லி எதிர்வினைகளை என்ன செய்யாதீங்க, ஏற்படுத்தாதீங்க. அந்த நேரம் நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்ன தெரியுமா? உங்களுடைய மருமகன்களிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? மென்மையாக நடந்துக்கணும், மென்மையோடு நடந்துக்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? கோபப்பட்டு இருந்திருக்கலாம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி நாயகத்தை வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. ஃபாத்திமாவே, இந்த நேரத்தில் லூகு போயிருச்சுன்னா நான் பொறுப்பில்லை ஃபாத்திமாவேண்டாங்க பெருமானா. வீட்டுக்கார் கோச்சுட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் உங்கள் ரூஹு போயிருச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. அப்போ தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு பெண்மணி சரியாக தொழுகிறார், சரியாக நோன்பு வைக்கிறார், சரியாக ஜகாத்துகளை கொடுக்கிறார், அதே நேரத்திலே கணவன் பொருந்தி கொண்ட நிலையிலேயே அந்த பெண்மணி வஃபாத்தாகி இருப்பாரையானால் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய எந்த வாசல்ல வேணாலும் அந்த பெண்மணி நுழைந்து கொள்ளட்டும்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்கிற செய்தி புரியுதுங்களா? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற அழகான பண்புகளில் ஒரு பண்பு என்ன செய்யணுங்க? குடும்பத்தார்களை என்ன செய்யணுங்க? சேர்த்தி வைக்கணும். அதைத்தான் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்முடைய குடும்பங்களில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிற போது முன் வந்து என்ன செய்யணுங்க? நம்ம சேர்த்தி வைக்கணும். பிரித்து வருவதற்குண்டான எண்ணமே நம்ம கல்பில் வரக்கூடாது. அப்படி யாராவது ஒரு சூழ்நிலையில் அப்படி இருப்பார்கள், ஏன்னா நாம் அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணுங்க? நம்ம கொஞ்சம் உட்காந்து பேச வேண்டியது இருக்குது. இன்னைக்கு கவுன்சிலிங் போடுறோம்லங்க, கவுன்சிலிங் என்னங்க? கணவன் மனைவி மத்தியில் கவுன்சிலிங் நடக்குது, ஒரு ஸ்டூடெண்ட்ல கவுன்சிலிங் நடக்குது, மனோநிலை பாதிக்கப்பட்ட மனிதன்ட்ட கவுன்சிலிங் நடக்குது. இதே மாதிரி கணவனுக்கு மனைவி மத்தியில் என்ன செய்யுதுங்க? கவுன்சிலிங் நடக்குது. அந்த கவுன்சிலிங் தான் அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். கவுன்சிலிங் பண்ணுங்கிற அல்லாஹ் தஆலா. நீ வேற யார்ட்டையும் போய் ஊரான்ட்ட பஞ்சாயத்தை பேசாதீங்க. உங்க குடும்பத்தை கூப்பிடுங்க, அந்த அம்மா அவனுடைய குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு என்ன செய்யுங்க? நீங்க கவுன்சிலிங் பண்ணுங்க. அப்படி கவுன்சிலிங் பண்ணுகிற போது என்ன ஏற்படுங்க? முழுமையான சுமூகமான நடைமுறை ஏற்படுங்கிறத என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. கணவனுக்கு மத்தியில் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வந்துருச்சு, சிட்டிங்காக உட்காந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. சுமூகமே ஏற்படவே இல்லை. அந்த அம்மா அந்த புள்ள கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? இந்த பையனோட நான் வாழவே மாட்டேன்னுச்சு. ஏமா வாழ மாட்டேங்கிறேன்? என்ன குறமா? இவ்வளவு தூரம் அந்த பெண்மணி எதையுமே சொல்லலை. நான் வாழ மாட்டேன். கடைசி சிட்டிங்கில் என்ன சொல்லிடுச்சு? இவ்வளோ வாழவே மாட்டேன். ஏன்? ஆண் நண்பர்கள்ங்கிற பேரில் யாராரோ வீட்டுக்குள்ளே வர்றாங்க. என்னங்க? என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி யாராரோ வீட்டுக்குள்ளே வர்றாங்க. யாருக்கோ ஹிதுமத் பண்ண சொல்கிறாங்க. நான் ஹிதுமத் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன், கணவனுக்கு தான் வந்திருக்கிறேன். கணவனை சார்ந்திருக்கிற யாரோ நண்பர்களுக்கெல்லாம் என்ன செய்யலை, நான் வரலை. நான் இந்த கணவனோடு நான் வாழவே மாட்டேன்ருச்சு அந்த அம்மா. கடைசி என்ன ஆகப்பட்டுச்சு? இனிமேல் என்ன செய்யறது? பிரித்து வைக்கப்படுகிறது. இப்போ அவன் அந்த பெண்மணிக்கு வேற ஒரு சாலிகான கணவன் அமைஞ்சு அவங்க குடும்பத்தோடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில கட்டங்களில் இந்த மாதிரி பிரித்து வைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் என்ன செய்யணும்? ஏற்படுகிற போது அதை தீர என்ன செய்யணுங்க? நம்ம விசாரிக்கணும், தீர ஆராய்ச்சி செஞ்சு தான் என்ன செய்யணும்? அதற்குண்டான முடிவு எடுக்கணும். ஆனால் அந்த முழு ரைட்ஸ் யாருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு அந்த 2 பேருக்கு கொடுத்துருக்குறான். ஹக்கமம் தீர்ப்பு சொல்றதுக்காண்டி 2 பேரும் வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா முழுமையான அத்தாரிட்டி கொடுத்து வச்சிருக்கிறான். அதனால நாம நம்ம குடும்பங்கள்ல இந்த சூழ்நிலை ஏற்படக்கூடாதுன்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணுங்க? துவா செய்யணும். அதுக்கு துவாவுக்கு தான் அல்லாஹ் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, யா அல்லாஹ் இந்த 2 பேத்துக்கு மத்தியில் என்ன செய்யணும்? இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயா, முஹப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயா. அந்த முஹப்பத்தும் அந்த விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கும் நாளைக்கும் முடிஞ்சு போறதில்லை. எது வரைக்கும் இருக்குதுங்க? சொர்க்க வரைக்கும் இருக்குதுங்க.
என்னங்க கியாமத்தோட கழட்டி விட்டு போயிடலாமா? எது வரைக்கும் இருக்குது? சொர்க்கத்திற்கு இருக்குது. சொர்க்கத்திற்கு பின்னால் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் என்ன செய்யாது இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க. இப்படிங்க திருப்தி, இதெல்லாம் சாத்தியமா? என்னங்க எல்லா முகம் வாடி போச்சு. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்க, இந்த அழகு இல்லைங்க, அந்த அங்கே வேற அழகுங்க, அங்கே வேற அழகு. இங்கே பொறாமை இருக்கும், அங்கே என்ன இருக்காது? பொறாமை இருக்காது. இங்கே ஹசத் இருக்கும், அங்கே ஹசத் இருக்காது. இங்கே கோல் மூட்டுறதுல, அங்கே கோல் மூட்டுறதுல என்னென்னலாம் கெட்ட குணங்கள் இருக்குதோ அந்த கெட்ட குணம் எங்கே இருக்காதுங்க? சொர்க்கத்தில் இருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்களவே அல்லாஹ் தஆலா ஹூர்லீனா மாத்திடுவானாம். என்னங்க ஹூர்லீன்களாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த பெண்மணியே மாத்திடுவாங்கண்டா. அதனால தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, உதுகுலுல் ஜன்னத அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். நீங்க மட்டும் போகாதீங்க, குடும்பத்தாரையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. என்னங்க குடும்பத்தார்களே சேர்த்து கூட்டிட்டு போங்க. சொர்க்கத்தினுடைய படித்தரம் இருக்குது பார்த்தீங்களா? என்னங்க சொர்க்கத்தினுடைய படித்தரம் அப்படிங்கிறது பல படித்தரம்ங்க. சொர்க்கத்துக்குள்ள போன உடனே சொர்க்கவாதி கணவன் என்ன செய்வார், ஒரு 100 படித்தரம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, எத்தனை படித்தரங்க? 100 படித்தரம். 100 படித்தரத்தில் முதல் படித்தரம் என்ன? 1ஆம் நம்பர், அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4. இதுதான் படித்தரத்தினுடைய எண்ணிக்கை. இப்போ ஃபர்ஸ்ட் தரத்தில் யாருங்க நாயகம் இருப்பான்ற சஹாபாக்கள் கேட்கிற போது நபிமார்கள் இருப்பாங்க. யாருங்க? நபிமார்கள் இருப்பாங்க. வேற யாருமே இருக்க மாட்டாங்களா? சஹாபாக்கள் கேட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட்ல யாரும் வேற யாருமே இருக்க மாட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களை யார் நேசித்தார்களோ அவங்க என்ன செய்வாங்க? இப்போ சொல்லுங்க, நாயகத்தை நேசித்தா நம்ம எங்க இருப்போங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு. அப்படி சொல்லுங்க நாயகம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த ஹதீஸை விவரிச்சுக்கிட்டே வருவாங்க. இப்போ கணவன் என்ன செய்வாரா, ஒரு 14வது தர்ஜாவில் 14வது படித்தரத்தில் என்ன செய்கிறாரு, கணவன் இருக்கிறார். கணவன் இருக்கிறார். இப்போ எல்லாரும் சொர்க்கத்தில் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்வாங்க, அந்தஸ்துகளை கொண்டு போய் உட்கார வச்ச உடனே மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்வானாமா, அறிவிப்பு செய்யுங்க, நீங்க அறிவிப்பு செய்யுங்க. என்ன அறிவிப்பு? என்ன அறிவிப்பு தெரியுமா? இனிமேல் உங்களுக்கு என்ன வராது? மௌத்து வராது. இத்தனை நாளாக மௌத்துக்கு வந்துட்டு இருந்தீங்க, இனிமேல் உங்களுக்கு என்ன வராது? மௌத்து வராது. இரண்டாவது, இனிமேல் உங்களுக்கு முதுமை என்பதே என்ன செய்யாது? வரவே வராது. இப்பெல்லாம் நீங்க யங்ஸ்டரா உள்ள வந்திருக்கீங்கல்ல, கடைசி வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? யங்ஸ்டராகவே தான் இருப்பீங்க. மூணாவது, உங்களுக்கு நோயே வராது. என்னங்க? உங்களுக்கு நோயே வராது. கொஞ்சூன்னு சாப்பிட்டா வயிறு வலிக்குது, அதிகமாக ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா மோஷன் லூஸ் மோஷன் ஆயிடுது. இதெல்லாம் ஒரு உபாதைகள் ஏற்படுது பார்த்தீங்களா? இது எதுவுமே எங்கே ஏற்படாது? சொர்க்கத்தில் ஏற்படாது. சந்தோஷமா நீங்க இருங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? மலக்குமார்கள் சொல்லிடுவாங்க. இப்போ கணவன் என்ன செய்வாராமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கணவர் அப்படியே சொர்க்கத்தை உலா வந்துக்கிட்டே இருப்பார். கூட மனைவி இருந்தால் நல்லா இருக்குமே. என்ன? கூட மனைவி இருந்தால் நல்லா இருக்குமே. அப்போ மலக்குகள்கிட்ட கேட்பாராமா, என் மனைவி எங்கே இருக்கிறாங்க? உங்கள் மனைவி 30வது தர்ஜாவில் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? 30வது தர்ஜாவில் இருக்கிறாங்க. நீங்கள் ஆக உயர்வான 14ல் இருக்கிறீங்க. அப்போ மனைவியை என் கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யார் சொல்லுவா? அந்த சொர்க்கவாதி மலக்க பார்த்து சொல்லுவாங்களாம்மா. அல்லாஹ் தஆலா சொல்வானாமா, அவருடைய எண்ணத்தை நீங்கள் கபூல் பண்ணிடுங்கன்னு. அவருடைய எண்ணத்தை நீங்கள் கபூல் பண்ணிடுங்க. என்னங்க கேட்போம்லங்க? என்ன இன்ஷா அல்லாஹ்? என்ன அவ்வளவு வெறுப்பா? அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். இப்போ மனைவி என் கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு என்ன செய்வார் சொல்றப்ப மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்லுவானாமா, அவர் அந்த எண்ணத்தை கபூல் பண்ணிருங்க. நீங்க எப்படி கூட்டு வர்றது? எப்படி கூட்டு வர்றது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கை விரிப்பாங்களாமா. வல்லதீன தபஉஹும் அல்லாஹ் தஆலா சூரத்து தூர்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வ அல்ஹத்தும் அப்படியே இந்த என்ன செய்வாங்க? ரெக்கையை விரிப்பாங்களாமா. நீங்க ஏறி இங்கே உட்காருங்க. மனைவி பார்த்து நீங்க ஏறி உட்காருங்க, உங்க கணவர் உங்களை கூப்பிடுறாரு. தர்ஜாவில் கொண்டு போய் என்ன செய்வாங்க? 14வது தர்ஜாவில் கொண்டு போய் என்ன செய்வாங்க? விட்டுருவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கணவன் மனைவி இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப மனைவி சொல்லுவாங்களாம்மா, நம்ம பிள்ளைங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நம்ம பிள்ளைங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவங்களும் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல. கல்புல நினைப்பாங்க. மலக்கு சொல்வாராமா, அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த எத்தனாவது தர்ஜாவில் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்வான், சொர்க்கவாதியுடைய எண்ணத்தை என்ன செய்யுங்க? நீங்கள் கபூல் பண்ணிருங்க. நீங்கள் இப்படியே குடும்பமாக என்ன செய்யும்? கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு சொர்க்கம்னு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், ஒருத்தருக்கு ஒரு தர்ஜான்னு கொடுக்குறான். இப்போ குடும்பமே உள்ளே வந்துருச்சுன்னா டைட் ஆயிரும்ல. என்னங்க சொல்கிற செய்தி வீட்டில் 4 பேர் இருக்கிற இடத்துல 40 பேர் வந்தால் இடைஞ்சலாக இருக்கும்ல. அல்லாஹ் அதையும் சொல்கிறாங்க.
அதான் அல்ல அதையும் பதிவு செய்யறான். நீங்க நினைச்சுக்காதீங்க உள்ளுக்குள்ள 4 பேர், ஒருத்தர் இருக்கிற சொர்க்கத்துல 4 பேர் வந்து உட்கார்ந்துட்டு டைட்டாயிரும் நீங்க நினைச்சுக்காதீங்க. அந்தஸ்தை விரிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நான் விரிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் விசாலமானவன். நான் விசால, அல்லாஹ் சொல்லுங்க, நான் விசாலமானவன். உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி கெஞ்சத்தனமும் பிடிச்சி வைக்கிறது யார்கிட்ட கிடையாது, என்கிட்ட கிடையாது. கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு பழக்கம். அப்ப எவ்வளவு ஒரு முகப்பத்தை அல்லாஹ் தஆலா மனைவி மீது வைக்க சொல்றாங்க. மனைவியை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு ஒரு முகப்பத்தை நீங்க உங்களுடைய கணவன்மார்களின் மீது வைக்கணும். அது உயர்வான வார்த்தைங்க. இது சஜிதா செய்யணுங்கிற ஒரு உத்தரவு இருந்துச்சுன்னு சொன்னா நான் கணவனுக்கு சொல்லியிருப்பேன் நாங்க பெருமானா சொல்லுவோம். அப்ப எவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கணுங்க. அந்த கண்ணியத்தை உணர்ந்ததுனால தான் கதீஜா நாயகன் எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தாலும் என்ன செய்வாங்க, எந்திரிச்சு நிற்பாங்க. ஹதீஸ்ல வருதா இல்லையா? எந்திரிச்சு நிற்பாங்க. எப்படி எந்திரிச்சு நிற்கிறீங்க? நாயகத்தினுடைய வாடை ஒரு தெருவுக்கு முன்னாலே வந்துடும். அந்த நறுமணத்தை உணர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள்ள வர்றாங்க. நான் என்ன செய்யறேன், நான் எந்திரிச்சு நிற்கிறேன்னு சொல்றாங்கண்டா, அப்ப ஒரு மனைவி கணவனை எவ்வளவு தூரம் நேசிக்கணும் அப்படிங்கிறது பாடம் சொல்லி கொடுக்கப்படுதா இல்லைங்களா? அதுக்குண்டான ஒரு அற்புதமான விஷயத்தை தான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம துஆ செய்யறது, இந்த பிரிவினை அப்படிங்கிறத என்ன செய்யக்கூடாதுங்க, வரவே கூடாது. நம்மை சார்ந்து இருக்கிறவங்க நம்ம தலைமுறையா என்னங்க, தலைமுறையா இந்த தலைமுறை மட்டுமல்ல, என் பேரனுக்கு பேரன் யார்கிட்ட என்ன வந்துடக்கூடாது, குடும்ப பிரச்சனைகளோ குடும்ப சண்டைகளோ வந்து ஒருத்தர் மத்தியில் பிரிஞ்சு போயிடக்கூடாது. எல்லாரும் முகப்பத்தோடு இருக்கணுங்கிறதுக்கு துஆ செய்யறதுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் தௌஃபீக்கையும் என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதை தான் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி கொடுக்குறான். அடுத்த வசனத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா இதை சார்ந்திருக்கிற அழகான ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க, பதிவு செஞ்சு காண்பிறான். இன்ஷாஅல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்ப்போம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கே நம்ம ஒன்று கொடுக்கணும், அல்லாஹ் தஆலா அதை நிறைவாக கபூல் செய்தருள்வானாக. நம்ம ரமதானுக்கு முன்னால் தடுக்கப்பட்ட காரியங்கள் என்ன செஞ்சுருந்தோம், நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். கேட்குற செய்தியை ஞாபகத்திலே வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா. நிறைய செய்திகளை கேட்டிருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நானே பேசிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் உரம் பேசக்கூடாது, நான் தொடவே இல்லை. தடுக்கப்பட்ட காரியங்கள், ஒரு பள்ளிவாசல்ல இருக்கிறோம், அந்த நேரத்தில் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படுகிறது, வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒருத்தருக்கு மட்டும் அனுமதி. அந்த மனிதர் வேற பள்ளியில இமாமத்தை செய்யறவரா இருந்தா என்ன செய்யலாம், போகலாம். வேற முழுமையாக ஒரு செய்தியை தெரியாம என்ன செய்யக்கூடாது, மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஃபார்வேர்ட் மெசேஜ் தான் நம்ம என்ன செய்யறோம், வாட்ஸ்அப்லேயே பார்க்குறோம். முதல் மெசேஜை பார்க்கறதே கிடையாது. இது எப்பயோ எவ்வளவோ தூரம் போய் தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த மெசேஜை அப்படியான்னு என்ன செய்யறோம், நாம பார்க்குறோம். இது மாதிரி நிறைய செய்திகள் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த காரியங்கள்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இஷா தொழுகைக்கு முன்னால தூங்காதீங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஷா தொழுகைக்கு முன்னால தூங்கக்கூடாது. அப்படின்னா மக்ரிபுக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. அது தூங்குவதற்கு உண்டான நேரம் அல்ல. ஃபர்ஸ்ட் தடை மக்ரிப் தொழுதோடனே போய் அப்படியே அசந்து தூங்குறது. எவ்வளவு களைப்பு இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாதுங்க, மக்ரிப் தொழுதுட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம தூங்கவே கூடாது. அந்த களைப்பை பொருந்திக்கணும். நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணி என்ன செய்யணும், அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடணும். இது முதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதே ஹதீஸ்ல இன்னொரு தடை என்ன தெரியுமா, இஷா தொழுது முடிச்சுட்டு வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாதீங்க, போய் படுத்துருங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, இன்னைக்கு இஷா தொழுது முடிச்சுட்டு தான் நம்ம பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறோம். என்னங்க, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. விடிய என்ன செய்யலாம், நாம ராமாயணம் பேசலாம், கதை பேசலாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்ரிபுக்கு தொழுதுட்டு தூங்காதீங்க, இஷா தொழுதுட்டு முடிச்சிட்டு இருக்காதீங்க. இஷா தொழுதுட்டு முடிச்சிட்டு இருக்காது. இஷா தொழுதுட்டீங்களா என்ன செய்யுங்க, நீங்க படுக்கைக்கு போயிருக்க. நீங்க அப்படி படுக்கைக்கு போயிட்டா தஹஜ்ஜத் எழுகிற பழக்கத்தை கொண்டு வந்துடலாம். நான் படுக்கிறதே 2 மணிக்குண்டா, படுக்கிறதே 1:30 மணிக்கு 3 மணிக்குன்னு சொன்னா இப்போ ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியுமா, தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்க முடியுமா, எந்திரிக்க முடியாது. உடம்பினுடைய எல்லா பாகங்களும் ரம்ஜான்ல வேற மாதிரி வேலை செய்யுங்க. அப்படித்தானுங்க. 10:30 மணிக்கு பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்தால் மற்ற ரம்ஜான் காலத்தில் இருந்தால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இதே 10:30 மணிக்கு பள்ளிவாசல் என்ன மையத்தா கேட்பாங்களா இல்லைங்களா? அது நம்ம பள்ளிவாசல் இருந்தால் ஏதோ மையத்து விழுந்துருச்சு போல தெரியுது, போர்டில் எழுதி போட வந்திருக்காங்களா தெரியுது, ஏதோ என்னமோ ஆயிடுச்சு போல தெரியுதுங்க. ரமலானுடைய காலத்தை தவிர மற்ற நேரங்களில் நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும்னு சொன்னோம்னா, மக்ரிபுக்கு அப்புறம் தூங்கக்கூடாது, இஷா தொழுது முடிச்சுட்டு
வளவளன் பேசிட்டோ பேச்சிலேயே இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, படுக்கைக்கு தயாராயிருங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நம்முடைய முன்னோர்களும் இந்த காரியத்தை தான் பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. நாம் என்ன செஞ்சுட்டோம்? இந்த காரியத்தை விட்டுட்டோம், முழுமையாக விட்டுட்டோம். விட்டுட்டதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? சௌரியம் போல தூங்குறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டா, நான் 2 மணிக்கு தூங்குறது பல பேர் பெருமையா வேற நினைக்கிறாங்க. யாரோ பெருமையா நினைக்கிறாங்க. ஒரு இஸ்லாமியன் நினைக்கக்கூடாது, ஒரு மூமின் பெருமையாக நினைக்கக்கூடாது. இப்போ 10:30 மணி ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் என்ன நம்ம முடிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம இது தூங்குவதற்குண்டான நேரம், இது தூக்கத்திற்குண்டான நேரம். இது பேச்செல்லாம் எப்போ பேசிக்கலாம்? விடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்ன செய்யலாங்க? விடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஒவ்வொருத்தரும் கதவை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க? விடிய என்ன செய்கிறாங்க? ஃபோனை பார்க்குறாங்க. ஃபோன் பார்த்தா என்ன நிலைமை, என்ன சூழ்நிலைங்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாத்தையும் உணர்ந்து தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இஷா தொழுது தான் போய் சாப்பிட்டு படுத்துங்க. அப்போ எப்போ சாப்பிட்றதுங்க? இதை கேள்வி வருதா இல்லையா? முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செஞ்சு காமிச்சிருக்காங்க, அந்த காலத்தில் சாப்பாடு அப்படிங்கிறதே ரொம்ப குறைவு. அப்படியே இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைக்கு வர்றப்ப என்ன செய்வாங்க? சாப்பிட்டுட்டு தான் பள்ளிவாசலுக்குள்ளே வருவாங்க. என்னங்க? சாப்பிட்டுட்டு தான் என்ன செய்வாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. சாப்பாடு அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல 4-5 ரொட்டி சாப்பிட்டு குருமா வச்சு சாப்பிட்றதுங்கிறதல்ல. அரை ரொட்டி சாப்பிடலாம், 1/4 ரொட்டி சாப்பிடலாம், 3 பேரிச்சம்பளம் பார்த்து தண்ணி குடிச்சு அன்னைக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு வேலை முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்பாங்களாமா? ஏதாவது சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குது ஆயிஷாவே? ஒன்றும் இல்லைங்க நாயகமே, நான் இன்னி சாமி நான் இன்னைக்கு நோம்பு வச்சுக்கிறேன்ட்டு போயிடுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ முதல் கட்டளை என்னங்க? மக்ரிப் தொழுதுட்டு என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. 2வது கட்டளை இஷா தொழுதுட்டு இஷா தொழுது முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, போய் படுத்தணும். இஷா தொழுது முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, போய் படுத்தணும். இதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்ரஹுன் நௌம கப்லல் இஷாஇ, இஷா தொழுகைக்கு முன்னால தூங்குவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க. என்ன செய்யாது? தூங்காது. ஒல் ஹதீஸு பஅதஹா, இஷா தொழுகைக்கு முன்னால வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வெறுத்தாங்கங்கிற செய்தியை சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? அது அபூ பர்ஸா ரலியல்லாஹு தஆலா அங்கே ரிவாயத்து செய்து காண்பிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மக்ரிபுக்கு பின்னால் தூங்குறக்கூடிய குணத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் வளவள என்று பேசுவதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து வருவானாக. சொல்லப்படுகிற செய்திகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا أمام الله يا واسع الكرم. يا الله என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக. அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டிய வாரம் உறவினை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கணும், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ கபூல் செய்தருள்வாயாக. எல்லாம் இந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில் நல்ல ஒரு சுமூகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. பிரிவினை விட்டும் எங்களுடைய குடும்பங்களையும் என்னுடைய சந்ததிகளையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. அப்பேற்பட்ட ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. அப்பேற்பட்ட ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் நீ பாதுகாத்தருள்வாயாக. இந்த துஆவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم.